வணக்கம், நான் உங்க ராதிகா ராமச்சந்திரன் பேசுறேன். வெல்கம் டு டான்ஜில் கிச்சன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் சொல்லி தரேன். இது எல்லாருக்கும் அநேகமா எல்லார் வீட்லையும் பண்றதுதான். இதை மோர் கூடுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மோர் களின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன சாமான்கள் தேவைங்கிறத காட்டுறேன், வாங்க. இதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்குற அரிசி மாவு இருக்கலாம், பச்சை அரிசி மாவு, இல்லைன்னா எனக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு புளிச்ச தயிர், ரொம்ப புளிக்க வேண்டாம், மீடியமா இருக்கிற புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. இது மோர் மிளகா ஒரு 6லேருந்து 8, உப்பு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு தாளிக்க ஒரு 1½ டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 4 ஆறுக்கு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 3லேருந்து 3½ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு காட்டுறேன். இந்த தயிரை நல்ல மோரா கடைஞ்சிக்கணும். இதுக்கு நல்ல தண்ணி, இது வந்து 1 பங்கு ஊற்றிருக்கேன். இதுல இன்னும் ஒரு 3 பங்கு கூட 3-3½ பங்கு தண்ணி ஊற்றலாம். 3 4 அப்புறம் அதோட சேர்த்து 4. இது நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ இந்த அரிசி மாவை இதுல போடலாம். போட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்ம மோர் களி கலரும் போது அங்கங்க கட்டியா இருக்கும். தண்ணியா இருக்கணும், அதுதான் முக்கியம். இல்லைன்னா அது சீக்கிரம் குக் ஆகும், ஆனா நல்லா குக் ஆகாது. எவ்வளோக்கு தண்ணியா இருக்கோ அவ்வளோக்கு நல்லா குக் ஆகும். இப்போ இதுல ஒரு 1½ டீஸ்பூன் இருக்கும் உப்பு, இது போடுறேன். வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த புளிப்பு போடலைன்னா நம்ம வேணும்னா அப்போதைக்கு கொஞ்சம் மோரை கடைஞ்சி ஊற்றி கலரிக்கலாம். ஏன்னா எந்த அளவு புளிப்பு இருக்குங்கிறது அதை பொறுத்தது தான் உப்பு எவ்வளோ தேவைங்கிறது. இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். சாதாரணமாக எல்லாரும் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு மிளகா போடுவாங்க. சப்போஸ் நமக்கு இந்த மோர் மிளகாய் இல்லைன்னா வர மிளகாயோ பச்சை மிளகாயோ போட்டுக்கலாம். பட் மோர் மிளகாயை நம்ம போட்டு பண்ணோம்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்ட உடனே மோர் மிளகாய் போட்டா கடுகு உளுத்தம்பருப்பு சீக்கிரம் வெடிச்சுட்டு மோர் மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகாது. அதனால மோர் மிளகாயை ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு இந்த கரைச்சி வச்ச மோரையும் அரிசி மாவையும் இதில் போட்டு கலரணும். இப்போ மோர் மிளகாயை ஃபர்ஸ்ட் இதில் போட்டுடலாம். ஏன்னா மோர் மிளகாய் கருப்பாக இருந்தாலும் டேஸ்டாக இருக்கும். அதனால இப்போ மோர் மிளகாயை போடுறேன். இப்போ இந்த மோர் மிளகாய் நல்லா கருப்பா எடுத்து வாசனையை வந்துட்டு இப்போ நம்ம கடுகு போடலாம். கடுகு வெடிக்கிறது, பெருங்காயம் 1½ டீஸ்பூன் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு, மோர் மிளகாய் இவ்வளவு கருப்பா இருந்தாதான் டேஸ்டா இருக்கும். இப்போ கருவேப்பிலை, இந்த லிக்விட போடலாம். அதுல இந்த அரிசி மாவு, இப்ப இந்த இதை நல்லா நம்ம கைவிடாம கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் நாளி கையை விட்டாலும் அடியில போய் பிடிச்சிடும். சாதாரணமா நமக்கு வந்து இப்ப எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால அவ்வளவா சீக்கிரமா மோர் வந்து புளிக்கிறது இல்லை. வில்லேஜ்ல எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்காது. 3 நாளைக்கு ஒரு தரம் நிச்சயமா புளிச்ச மோர் இருக்கும். ஒண்ணு மோர் குழம்பாகவும், இல்லைன்னா மோர் களி ஆயிடும். எல்லாரும் அதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா மோர் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அதனால 3 டேஸ்க்கு ஒரு தரம் மோர் குழம்பு, மோர் களி, இல்ல மோர்ல ஏதாவது பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மெதுவா கலரணும். கலரி கெட்டியான உடனே காட்டுறேன். இப்போ எப்படி கெட்டியாக ஆரம்பிச்சுட்டு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா கெட்டியாயிடும். இந்த டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் உப்பை கரைச்சி இதில் ஊற்றி கலரலாம்.
இந்த புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற விட்டு கலரலாம். வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஃபன். கொஞ்சம் கிராமத்துல எல்லாம் கொஞ்சம் அடி பிடிச்சதுன்னா அது தனியாக அந்த அடி பிடிச்சதை எடுத்து சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டாக்க துண்டு போட்டு சாப்பிடலாம், ஹல்வா மாதிரி. இதை மோர் அல்வான்னு கூட சில வீட்டில் சொல்லுவாங்க, மோர் களியை. இது ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுது. இப்போ தட்டில் எடுத்து கொட்ட வேண்டியதுதான். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்த மோர் களி பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சாம்பார் வச்சு தொட்டுக்கலாம், சட்னி வச்சு தொட்டுக்கலாம், இட்லி மிளகா அப்படி வச்சு தொட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைனாலும் அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா இதுலேயே புளிப்பு இருக்கு, காரம் இருக்கு. அந்த மோர் மிளகாயே தொட்டு நம்ம சாப்பிடலாம். வெறும் மிளகானா நம்ம தொட்டுக்கிறது கஷ்டம், மோர் மிளகானா காரம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மோர்களி ஆறுனோடனே துண்டு போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக துண்டு போட வந்து பாருங்க. குழந்தைங்களுக்கு அழகாக துண்டு போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட யூடியூப் சேனல் போங்க, பெல் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே வர ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் போஸ்ட் பண்ணுங்கள்.